அளவு எடுக்கும்போது பேக் சைடு, அதாவது பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன்னு, அந்த ஸ்லீவோட சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கணும். அந்த மாதிரி தான் ஸ்லீவ் வச்சு இது பண்ணணும். கீழே ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பஃப் ஸ்லீவ்னால நீங்கள் ஷோல்டர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பஃபோட அளவு தெரியும் நம்மளுக்கு. அதில் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பஃபுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பஃபோட அளவு இருக்குது. நம்ம இதை ஓரளவு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு ரெடி அளவுக்குமே ஒரு லைன் போட்டு நம்ம பஃபோட அளவு வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணும், வெளியில் பஃபோட அளவு எவ்வளோ தெரியணுன்றதை பார்த்து தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, லைனிங் வந்து 1, 2 லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அளவெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அளவு மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணும்போது கையில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அளவுங்கிறது ஒரு முன்ன பின்ன ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர முழுசாக அளவு வந்து மாறாது.